அப்படின்னா நமக்கே தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங். ஒரு விஷயம் ஓவர் திங்கிங் நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அது. காலமே இல்லை, எனக்கு சாதாரணமாலாம் இருக்காது. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அரெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுங்காக ராத்திரியில் தூக்கம் வர்றதே இல்லை. அப்படியே அவங்க தூங்கினாலும் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுவாங்க. டயர்டு இருந்துக்கிட்டே இருக்கும், தூங்கின மாதிரியே இருக்காது, வேலைக்கு ஒழுங்காக போக முடியாது, ஹெட்டேக் இருக்கும், தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட பாடிக்கு எப்படி ரெஸ்ட் தேவையோ அதே மாதிரி நம்மளோட மூளைக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ ஓவர் திங்கிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் இந்த முத்ரா பேர் ஆதி முத்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். உங்களோட கையை எப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு உங்கள் கட்டுவால் ரெண்டையும் நல்லா இப்படி மடக்கிக்கோங்க. லைக் ஃபிஸ்ட் மாதிரி மடக்கிக்கிட்டு கீழே வச்சுக்கோங்க. இது படுத்துட்டும் பண்ணலாம், உட்காந்தே பண்ணலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விட்டால் மட்டும் போதும். ஸோ இது பண்ணுறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்கள் மூளை ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்க பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியை குறைச்சி தூக்க வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுறதுக்கு இந்த முத்ரா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முத்ராவை ரெகுலராக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.